ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, சூப்பரான பெப்பர் சிக்கன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சளி இருந்ததுன்னா, பெரியவங்களாக இருந்தாலும் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு முக்கியமாட்டு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், சிக்கன், அப்புறம் முக்கியமாட்டு பெப்பர், பொடி பண்ணின நல்ல மிளகு. இது ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் இப்போ இன்னைக்கு ஈஸியாட்டு சூப்பரான பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு அதில் வந்து ஜீரகம் இல்லைன்னா சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வந்து நல்ல மணம் வரும். அதுக்கப்புறமாட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம நீட்டாக கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமாட்டு அதில் தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். நல்லா தண்ணி பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் இதை சூப்பராக பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். அப்புறம் அது ரெடியானதுக்கு அப்புறமாட்டு மஞ்சத்தூள், வத்தல் தூள் கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இடைக்கிட கிண்டி விட்டுக்கோங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கப்புறமாட்டு நல்லா வெந்து ரெடியாகி வரும்போது லாஸ்ட்டு தான் பெப்பர் வந்து அந்த நல்ல மிளகு தூள் பொடி பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப சேர்க்க வேண்டாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அது ரொம்ப காரம்னு. அளவாக போட்டுக்கோங்க. பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூனு போட்டுக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. சூப்பராக அழகாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். அந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும். மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து நாட்டுக்கோழியாட்டம் இருந்ததுன்னா அது இன்னும் நல்லா, அது ரொம்ப சூடாட்டம் இருக்குமா, சளியை இலக்கி வெளியே கொண்டு வரும். உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாட்டு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.